கடலால் பிரிக்கப்பட்ட வாழ்க்கைகள், படகை நம்பி பயணித்த நாட்கள், மழை புயல் வந்தாலே துண்டிக்கப்பட்ட தொடர்புகள், இவை அனைத்தையும் ஹம்பரி ஸ்ட்ரெய்ட் பாலம் முற்றுப்புள்ளி வைத்து உள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீல வானமும் நீல கடலும் ஒன்றாக கலந்து கிடக்கும் அந்தமான் தீவுகளில் அமைதியாக நிமிர்ந்து நிற்கிறது ஹம்பரி ஸ்ட்ரெய்ட் பாலம். 1943 சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் அந்தமான் தீவுகளில் தேசிய கொடியை ஏற்றிய வரலாற்றை நினைவு கூறும் வகையில் இந்த பாலத்திற்கு ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் சேது என பெயரிடப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் வரலாற்று பெருமையையும் கௌரவிக்கும் அடையாளமாக இந்த பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு பாலம் மட்டுமல்ல, இயற்கையின் நடுவே மனிதன் வரைந்த கவிதை. 1450 மீட்டர் நீளத்தில் கடலை தொட்டு செல்லும் இந்த பாலம் காலை நேர சூரிய ஒளியில் பொன்னிற திரையாக மின்னுகிறது. மாலை கதிரவன் கடலில் கரைந்து செல்லும் வேளையில் அதன் நிழல் அலைகளின் மீது ஓவியமாக விரிகிறது. 14.8 மீட்டர் அகலத்தில் விரிந்த இந்த அமைப்பு இருபுறமும் நடைபாதையுடன் மனிதர்கள் மெதுவாக நடந்து இயற்கையை ரசிக்க அழைக்கிறது. The total length of this Hambry Strait Creek Bridge is 1.45 km or 1.02 km is the main bridge and remaining 430 meter is in approach road, and the total cost of this project is including the beautification around 207 crores, and the project is started in April 2017 and the project has completed on March 2022 and DLP has also completed in October 2025. உயரலை மட்டத்தில் இருந்து 22 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளதால் கீழே சிறிய கப்பல்கள் மெதுவாக செல்கின்றன, மேலே வாகனங்கள் நகர்கின்றன, கீழே கடல் அலைகள் பாடுகின்றன. இந்த அமைதியான ஒற்றுமை மனிதனும் இயற்கையும் இணைந்து வாழும் அழகிய சமநிலையை காட்டுகிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் இயற்கை செல்வங்களில் முக்கியமானவை கடல் ஆமைகள், குறிப்பாக லெதர்பேக் சீ டர்ட்டில், கடலை வென்று நீந்தும் வலிமையின் சின்னம். இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அபாய நிலையில் இருக்கும் அரிய வகை இனம் என அறிவித்த இந்த உயிரினம் அந்தமான் கடலின் பெருமை, அதன் வடிவம், அதன் வலிமை, அதன் மென்மை, இவை அனைத்தையும் நினைவூட்டும் வகையில் இந்த பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் மேல் நின்று தொலைவில் பார்க்கும்போது பசுமை சூழ்ந்த தீவுகள், நீல நிற கடல், தென்றல் காற்றின் மெல்லிய தொடுதல், இவை அனைத்தும் ஒன்றாக கலந்து ஒரு உயிருள்ள ஓவியமாக காட்சியளிக்கின்றன. ஹம்பரி ஸ்ட்ரெய்ட் பாலம் என்பது கான்கிரீட்டின் கட்டிடம் அல்ல, அது இயற்கையின் மடியில் மலர்ந்த மனித முன்னேற்றத்தின் அழகிய அடையாளம். அந்தமான் தீவுகளின் இதயத்தில் என்றும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு கவிதை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து பிரபாகரன்.